கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உலகுக்கு சுவையூட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை. மத்திய 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பில்லாத உணவு பயனற்றது போல கிறிஸ்தவம் இல்லாத உலகம் பயனற்றது. எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் உலகிற்கு ஒப்பாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். உப்பின் மதிப்பு என்பது சுவையில்தான் இருக்கிறது. சுவையில்லா உப்பு போல் சாட்சி இல்லாத விசுவாசம் வீணாகி கிண்டலுக்கும் கேலிக்கும் அவமானத்துக்கும் ஆளாகின்றனர். எனவே இயேசுவை போல இயேசுவுக்காய் பரிசுத்தமும் அன்பும் சாட்சியும் உள்ள வாழ்வில் நிலைத்து நின்று தேவ சுவையை காத்து கொள்ள வேண்டும். யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பி சுவை கொடாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் என்கிறார். பிரியரே, சிம்சோனுடைய வாழ்வு உப்பை போல சுவை மிக்கதாய் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று அவன் பிறப்பதற்கு முன்பாவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அவ்வண்ணமே கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். என்று தொழிலாளின் மடியில் படுத்துக்கொள்ள விரும்பினானோ அவனில் உள்ள கர்த்தரின் அன்பு, பாதுகாப்பு, பரிசுத்தம் குறைய தொடங்கினது. பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவனது சுவையுள்ள பலன் குறைந்து போனது. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி மாவரைக்க செய்தார்கள். சாட்சி இல்லாத வாழ்வு சுவையில்லாத வேளையில் தட்டி மனிதர்களால் மிதிக்கும் சாரமில்லாத உப்பாக மாறிவிடும். நமது வாழ்வு எப்படி உள்ளது? உப்பாக உலகுக்கும் குடும்பத்திற்கும் சுவை ஊட்ட நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆமீன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளாகி எங்களை உப்பாக நீர் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கத்தக்கதாய் மற்றவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு வழிகாட்டியாய் எங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தில் நிலை நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.